ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். நான் வேலைக்கு போயிட்டு இந்த டைலரிங் வேலை நான் பார்த்துட்ருக்கேன். ப்ளவுஸ் தைக்கிற வேலை பார்த்துட்ருக்கேன். நீங்கள்லாம் எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? ஷாப் வச்சுருக்கீங்களா நீங்கள் ஓனா? இல்லை வீட்டில் தைச்சிட்ருக்கீங்களா? இல்லை என்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு தைச்சிட்ருக்கீங்களா? இந்த சுடிதார் பார்த்திங்கன்னா நான் கிளாத் எடுத்து தைச்சது. எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கையில் என்ன இப்படி அந்த ரோப் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, கை அது இது ஒரு ஸ்டைலு, இந்த சுருக்கு மாடல்னு சொல்லுவாங்க. அந்த கயிறை இழுக்கும்போது சுருக்கு மேலே போய் அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். அந்த மாதிரி மாடல் இந்த சுடிதாரு. நானும் சாரீலேருந்து ஃபுல்லாக எடுத்து சுடிதாராக தைச்சிட்ருக்கேன். எனக்கு எந்த சாரீ கம்ஃபர்டபுளாக இல்லையோ அந்த சாரீலேருந்து எடுத்து சுடிதார் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தைச்சிட்ருக்கேன். அம்பர்லா மாடல் தான் நல்லா இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் டாப்பை விட அம்பர்லா மாடல் நல்லா சௌகரியமாக இருக்குது. ஓகே, நீங்கள் புதுசாக தைச்சிட்ருக்கிறவங்க, இப்போ புதுசாக தைச்சிட்ருக்கிறவங்க பயப்படாமல் ப்ளவுஸ் வாங்கி தைங்க. அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தைச்சி போடுங்க. எப்படி நம்ம என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ப்ளவுஸ் நம்ம எப்படி போடணும், என்ன மாதிரி போடணும். நம்ம யோசனை இருக்கும், இந்த இந்த சைடில் சுருக்கு வரக்கூடாது, நம்ம முன்னாடி எல்லாம் அந்த கப் ஷேப் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்கணும். அது மாதிரிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா. அதெல்லாம் நீங்கள் நீங்களாகவே உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி அதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கள். என்னென்ன தப்பு இருக்குது, இதை பண்ணால் அது சரியாகுமா, அதை பண்ணால் இது சரியாகுமா அப்படின்னு பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது சரியாகலை அப்படின்னா, அதுக்கப்புறமா நம்ம இப்போ தான் யூடியூப்பில் எல்லாமே போட்டிருக்காங்க இல்லையா, எல்லாமே போட்டிருக்காங்க யூடியூப்பில். தாராளமாக எடுத்து பாருங்கள். அப்படி அது உங்களுக்கு கிடைக்கலையா, யூடியூப் வீடியோவில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி கேட்கலாம். எந்த மிஸ்டேக், இந்த மிஸ்டேக்குக்கு என்ன பண்ணலாம், அந்த மிஸ்டேக்குக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நல்லா வாங்கி தைங்க, பயப்படாமல். எதுவும் பயப்படாதீங்க. அதே மாதிரி நமக்கு தைச்சிக்கிட்டா மட்டும் நம்ம டைலர் ஆயிடவே முடியாது. நமக்கு தைச்சோம்னாவே நம்ம டைலர், நம்ம வெளியில் நானும் டைலரு, நான் இந்த மாதிரி தைச்சி போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது நம்ம டைலர்னு காட்டிக்கலாம். பட் ஆனால் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 பேருக்கு தைச்சி கொடுக்கணும். தைச்சி கொடுத்து 4 மெஷர்மெண்ட் இருக்குது. 38 சைஸு, அதாவது இந்த அளவெடுக்கும்போது சொல்கிறாங்க 38 சைஸுக்கு சொல்கிறாங்க, 40க்கு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு 38 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 39 வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். 39.5 வரும். அரை இன்ச்சு நம்ம கூட சேர்த்துட்டா கூட அது என்ன ஆகும்னா, அது ஒரு மிஸ்டேக் கொடுத்துரும். அதனால் பார்த்திங்கன்னா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அளவெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தைக்கணும். 4 பேருக்கு தைச்சி கொடுத்தோம்னா தான் எல்லா பாடிக்கும் நம்ம தைச்சி கொடுத்தோம்னா தான் நம்ம ஒரு டைலர், நம்ம வெளியில் சொல்லிடலாம். இல்லைன்னா நம்ம வெளியில் சொல்லவே முடியாது நம்ம டைலருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தைரியமாக வாங்கி தைங்க. தைச்சிட்டு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மிஷினில் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க. மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வடன்னு ஒரு மாதிரி இருந்ததுங்க. அதான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை போட்டு துடைக்கிறேன் பார்த்துக்கோங்க. தண்ணியை போட்டு துடைச்சிட்ருக்கேன் பாருங்கள். நான் வீட்டில் மிஷின் போட்டிருக்கேன். ஓவர்லாக் மிஷின் இல்லை, மிஷினு கட்டிங் டேபிள் போட்டிருக்கேன். என் வீடு சும்மா கிச்சன், ஒரு உள்ள ஹால் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளேயே போட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் இந்த மாதிரி தைச்சிட்டு நான் தைக்கிறத பார்த்துட்டு நான் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா. இப்போ ரன்னிங்கில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ரன்னிங்கில் போட்டாலும் தெளிவாக தான் இருக்குது. அப்படி ஒன்றும் இதாக இல்லை. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி தைரியமாக வாங்கி தைக்கும்போது தான் நம்ம ஒரு டைலராக முடியும். ஆரி ஒர்க்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆரி ஒர்க் பண்ணும்போது நானும் இப்படி தான் நினச்சேன்.
என்ன நினச்சேன்னா நம்மலாம் எங்கே தைக்க போகிறோம், நம்மலாம் நம்ம இது போட போகிறோமா, இதெல்லாம் நம்மளாலாம் போட முடியாது, நமக்கெல்லாம் அந்த இது பத்தாது அப்படியெல்லாம் நான் யோசிச்சுட்டு போடவே இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆரி ஒர்க் பண்ணி நல்லா ப்ளவுஸு பண்ணிகிட்ருக்கேன். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி நான் எப்படி தைச்சி பழகிட்டேன் அப்படின்னா, நான் இதை தாங்க யோசித்தேன். என்ன யோசித்தேன்னா, நான் திருப்பூரில் இருக்கேன். என்ன யோசித்தேன் அப்படின்னா, நமக்கு திருப்பூரில் இருக்கோம், ஓவர்லாக் பேட்லாக் நமக்கு சோறு போட்டுரும். ஆனால் நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன தொழில் அப்படின்னு யோசிக்கும்போது நான் இந்த தொழிலை கற்றுக்கிட்டேங்க. நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, பாதி நேரம் இதுக்கு போவேன், எப்படி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் போய் கிளாஸுக்கு போவேன். இப்போ தான் யூடியூப்லாம் இருக்குது, எல்லாம் பார்த்து கற்றுக்குறாங்க. அப்போல்லாம் யூடியூப்லாம் கிடையாது இல்லையா? 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணேன், நான் காலையில் இதுக்கு போவேன், எதுக்கு டைலரிங் கிளாஸுக்கு போவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், வேலைக்கு வந்துடணும், மத்தியானத்துக்கு மேலே வேலைக்கு வந்துடுவேன். அப்படியே 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 தான் கற்றுக்கிட்டேன். கிளாஸுக்கு போய் நான் ஒரு நாளைக்கு நான் வீடியோவில் நான் காட்டுறேன், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்பம் போட்டு அந்த அளவுக்குலாம் நீங்கள் கற்றுருக்கீங்களா என்னன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். நாங்கள்லாம் ஒரு எம்மிங் ஊக்கு வைக்கிறது முதற்கொண்டு கற்றுக்கிட்டு பெடல் பண்ண சொல்லுவாங்க. ஒரு வாரத்துக்கு பெடல் பண்ணணும், அதுவே போர் அடிச்சிடும். ஒரு வாரத்துக்கு பெடல் பண்ணணும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம்தான் ஓரம் அடிக்க சொல்லி கொடுப்பாங்க, நேராக நூல் கோர்த்து நேராக தையல் போகணும். நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு 3 மாத கோர்ஸுக்கு ஒரு பக்கம் போயிருந்தேன். அது அவ்வளோ தெளிவாகவே சொல்லியே தரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, மறுபடியும் ஒரு 6 மாதம் ஒரு டைலரிங் கிளாஸுக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு காலையில் கிளாஸுக்கு போவேன், மதியத்துக்கு மேலே வேலைக்கு போவேன். அப்படி இது பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன், நமக்கு இன்னும் அனுபவம் பத்தாது. இப்போ இது முக்கியமான விஷயம்லாம் சொல்லித்தர மாட்டாங்க, நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்கங்க. அதெல்லாம் நம்மளாக தான் அடிபட்டு தான் நம்மளாக தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணேன், அதுக்கு இப்படி கற்றுக்கணும், நம்ம ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு டைலர் கடைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ஸு டைலர் கடைக்கு வேலைக்கு போனேன். அந்த அண்ணா ஒரு மெத்தேடு மட்டும் சொல்லி கொடுப்பாரு, கட்டிங்கெல்லாம் சொல்லி தர மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, இப்படி தைக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். மற்றபடி பார்த்திங்கன்னா நாம் தான் தைக்கணும். அவர் கட்டிங் போட்டு வச்சுருப்பார், அந்த கட்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம தைச்சி கொடுத்துடணும், அவ்வளோதான். கடைக்கு போனதில் எனக்கு அனுபவம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துச்சு. அதான் எப்படின்னா, ஒரு பாடிக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அந்த கடைக்கு போனதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போல்லாம் அப்படி இல்லை, நிறையா யூடியூப் வந்ததுனால நிறைய யூடியூப்லேயே தெரியுது இல்லையா? சரி, ஓகே. நான் எப்படி என்ன மாதிரி நான் தைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி தைக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் இனிமேல் இன்னும் வீடியோ போடுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் எப்படி கற்றுக்கிட்டேனோ அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். படிக்காத நான் இந்த அளவுக்கு பண்ண முடியுது அப்படிங்கும்போது உங்களாலலாம் ஏன் பண்ண முடியாமல் போயிடும்? படிக்கலாங்க, நான் சுத்தமாக படிக்கலை, எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஓகே, வீடியோ முடியுது. பாய்.